பாருங்க, அப்படியே மலையோட உச்சியில் இருந்து பார்த்தா அப்படியே இந்த கிராமம் அப்படியே ஒரு குட்டியாக புள்ளியாக தெரியும். மொத்தம் ஒரு 7லேருந்து 10 குடும்பம் தான் இருக்குது. விவசாயத்தை பார்த்துட்டு காடுகளை பார்த்துட்டு இருக்காங்க. சரி பாருங்க, எப்படிப்பட்ட வீடு, இதெல்லாம் கரடியோட வச்சோம். தமிழின் இனிமை மறவா என் நண்பர்களுக்கு வணக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்களும் ஒரு செகண்ட் நீங்கள் நாளைக்கு நினச்சிங்கன்னா அந்த நாள் தரமான நாள் அமையும். இன்றைக்கி நம்ம வந்துருக்கிற கிராமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்கோம்பை அப்படின்னு ஒரு கிராமம். இது மேற்கு தொடர்ச்சி மலையில் சம்வேர் லொக்கேட் ஆகிருக்கு. ஜஸ்ட் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி கண்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்றத கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுன்னா சொல்லுங்கள். யாரோ மூலியமாக நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி உங்களுடைய நல்ல மனசு எனக்கு புரியும். நம்மளுடைய ஃபேமிலி அப்படி தான் இருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி இருக்கிற கிராமத்தில் வந்து ஜானகி அம்மாள் அப்படின்ற ஒருத்தவங்களை வந்து யானை மிதித்து கொண்டுச்சு. அந்த ஒரு கிராமத்துக்கு தான் திருப்பி வந்திருக்கோம். நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா யானை மிதித்து கொண்டு அந்த டைம்ன்றதுனால நம்ம பெருசாக எதையுமே விளாக் எடுத்துருக்க மாட்டோம், எதை பற்றியுமே பெருசாக பேசியிருக்க மாட்டோம். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்த டைமு. கண்டலன்ஸ் அப்போ நம்ம போய் அப்படி பேச முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. அதனால் வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டோம். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து அந்த கிராமம் எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற வீடுகள்லாம் எப்படி இருக்குது, மக்கள் இருக்காங்களா இல்லையா, அதில் கிட்டத்தட்ட 7 வீடு தான் இருக்காமாங்க. விவசாயமே பண்ண முடியல. நம்ம பின்னாடி பார்க்குற ஏரியா ஃபுல்லாக அதுதான், எல்லாமே சோலையாயிடுச்சாமா. அதாவது வெறும் காடுகளாக மாறிடுச்சாமா. விவசாயம் அப்படின்றது பண்ணவே முடியாத ஒரு தொழிலாக மாறி இருக்கு. ஆனால் இங்கே வாழ்கிற மக்கள் பார்த்திங்கன்னா குறும்பர்கள் அப்படின்ற ஒரு பழங்குடி மக்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற மக்களுடைய அடிப்படை தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்டா அங்கே இங்கேன்னு பார்த்துக்கிட்டே பேசுகிறேன் அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைல்ட் அனிமல்ஸ் அதிகமாக இருக்கிற ஏரியா. அங்கே சென்ட்ரல் இருந்தே பேசிகிட்டு இருக்குன்னா, ஸோ அதனால தான் கொஞ்சம் அப்படியே பார்த்து பேசுகிறது. ஏதாவது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுனால ப்ரிகாஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து அதனுடைய டெரிட்டரிக்குள்ளே வந்திருக்கோம். அதனால் ரொம்ப பத்திரமா தான் இருக்கணும். ஓகே, அப்படி இருக்கிற 7 குடும்பமுமே விவசாயம் பண்ண முடியாமல் கிட்டத்தட்ட முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்களாம். இப்போ நிறைய பேர் வந்து சிட்டிக்கு போயிட்டாங்க. ஏன்னா விவசாயம் பண்ண முடியாதா, சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றதுனால சில பேர் எஸ்டேட்டுகளை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப தூரம் மேலே தான் போகணும். அது வந்து நீங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, ரைட்? ஏட்டிக்காடு, அதுக்கு முன்னாடி சுண்டப்பட்டி அப்படின்ற கிராமமெல்லாம் இதில் வந்து போட்டிருப்போம். வரிசையாக தான் போட்டுட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கிராமத்துலேருந்து நம்ம இங்கேருந்து மேலே போய் தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் அவங்க டோட்டலாக வேலைமே காலி பண்ணிட்டு மேலே போயிட்டாங்க. ஓகேங்களா? இங்கே இருக்கிற 7 குடும்பம் மட்டும் இன்னும் விவசாயம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு தெரிஞ்ச வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே இந்த கிராமத்துக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஸோ அந்த கிராமத்தையும் அந்த 7 வீடுகள் மேபி பழையவங்க இருந்தாங்கள்ல, அவங்களுடைய வீடுகள்லாம் கண்டிப்பாக இருந்தாலும் வாய்ப்புகள் இருக்குது. அது எல்லாமே அப்படியே பார்த்துட்டு வரலாம். இப்போ நம்ம சுற்றி இருக்கிறது எல்லாமே சோலையானதுனால அவங்களுடைய அடிப்படை தேவை, அடிப்படை தொழிலான விவசாயத்தை பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்றாங்க. அண்ட் 2-3 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தேன் எடுத்தல் அப்படின்ற ஒரு தொழில் வந்து செய்வாங்களாமா. அந்த டைமில் வேணால் வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தேன் எடுத்து நாங்கள் காட்டுறோம், இல்லைனா தேன் எடுக்கிற அந்த ப்ராசஸை வந்து நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் ஃப்யூச்சர் பிளானில் வருங்க. இப்போ வந்து நம்ம வந்து வெள்ளரிக்கோம்பை அப்படின்றது கிராமத்துக்கு கீழே போயிட்டுருக்கோம். இது ஆல்ரெடி ஒரு தடவை வந்திருப்போம். அந்த டைமில் வந்து கிளைமேட் வேறு மாதிரி இருந்துச்சு. பயங்கரமாக வெயில் அடிச்சு, இப்போ வெயில் அடிக்குது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப மேகமெல்லாம் மூடி மழையெல்லாம் பெஞ்சு அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த டைமில் தான் பலாப்பழ சீசன், சித்திரை மாதம் அந்த மாதிரிலாம் வரும். அந்த டைமில் தான் அந்த பாட்டியை வேறு மிதித்து கொண்டுச்சு. இந்த ஏரியாலெல்லாம் நம்ம பயந்துக்கிட்டே தான் பேசிட்டு போயிட்டுருப்போம் அந்த வீடியோவில். ஸோ அதே இடத்துல நான் விசாரிச்சிட்டேன், நல்லா விசாரிச்சிட்டேன். யானையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே உள்ளே ரொம்ப டீப்பாக சோலைக்குள்ளே தான் இருக்குது. அதனால் நீங்கள் போயிட்டு வரலாம். ஆனால் கிராமத்து வரைக்கும் போக அதுக்கு கீழே தயவு செஞ்சு போயிடாதீங்க அப்படின்னாங்க. ஏன்னா இருக்கிறதே இந்த கிராமம் வந்து லாஸ்ட்டாக டீலாவில் இருக்குது, அதாவது பயங்கர பள்ளத்தில் இருக்குது. அந்த பள்ளத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா யானைகள் எப்பவுமே இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதனால் அங்கே போகாதீங்க தயவு செஞ்சு அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு கண்டிப்பாக நம்ம அதுக்குள்ளே போக போகிறதில்ல. ஏன்னா இங்கே வந்து தேவையில்லாமல் அவங்களுக்கு நம்ம கஷ்டப்படுத்த வேண்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இருந்து வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயத்த தெரிஞ்சிருப்பீங்க. பாருங்கள், இங்கே ஒரு வீடு இருக்குது,
இந்த வீடு வந்து அப்போ கட்டியிருப்பாங்களாட்டிருக்கு. இப்போ யாருமே இல்லை இந்த வீட்டில். பாருங்கள், இதுக்கு போகிறதுக்கு வழி கூட எங்கே இருக்குன்னு தெரியாது. இதுலலாம் கண்டிப்பாக போக முடியாது. ஏப்பா, வேணால் ரிட்டர்ன் வரும்போது வேணால் அங்கே வேணால் போய் வேணால் ஒரு தடவை பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கப்புறம் போகிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த காடுகளுக்குள்ளே அப்படியே தான் போக போகிறோம். என்ன இருக்கு போகுது, ஏது இருக்கு போகுது அப்படின்னு தெரியல. நம்ம வரும்போது பயங்கரமான ஒரு சீசனுங்க. பழப்பழம், அவ்வளோ பழப்பழம் இருந்தது. அதனால் நிறைய வனவிலங்குகள் இதுக்குள்ளே சுற்றி இருந்துச்சு. யானையோட கால் தடமெல்லாம் பார்த்தோம். ஏன் அதை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா, அந்த டைமில் அவ்வளோ பயந்துக்கிட்டு போனாங்க இந்த ஏரியாவிலலாம். அப்படியே திக்குன்னு நெஞ்சு அப்படியே இதயமே வெளியில் வர மாதிரிலாம் இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரிலாம் கால் தடங்கள்லாம் இருந்துச்சு. யானையோட கால் தடம் இதெல்லாமே இருந்துச்சு. இருந்தாலுமே நம்ம நிறைய இடத்த பார்த்துட்டு தான் போகணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் யானை வந்து அதனுடைய முதுகு சொரியறதுக்காக வந்து சொரியிற ஏரியா அது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா யானைகள் வந்து அதனுடைய முதுகை சொரிஞ்சுக்கும். போன தடவை இந்த இடத்துல தான் அதனுடைய கால் தடம்லாம் நிறையா இருந்துச்சு பார்த்தோம். இந்த இடம்லாம் கால் தடம்லாம் நிறையா இருந்துச்சு. அதனால தான் ஒரு மாதிரி டரிச்சாயிடுச்சு அந்த தடவை. இப்போ ஒன்றுமே பிரச்சனை தான், போகலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம உள்ளே அப்படியே பொறுமையாக யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பேசிக்கிட்டேவும் போகணும். ஏன்னா யாராவது மனிதர்கள் வராங்க அப்படின்றது வனவிலங்குக்கு தெரியணும். அட் த சேம் டைம் நம்ம காது நல்லாவே ஓப்பனில் வச்சுருக்கணும். ஏதாவது வனவிலங்குகளுடைய சத்தங்கள் ஏதாவது கேட்குதா, ஏதாவது ஒரு சைகை இருக்குங்க, ஏதாவது ஒரு சிக்னல் காட்டும். எப்பவுமே நாங்கள் இங்கே இருக்கோம் வராதிங்க அப்படின்ற மாதிரிலாம் காட்டும். ஸோ இந்த கல்லெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்களே இந்த கல்லெல்லாம் அடுக்கி இவங்க வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. இது எங்கடா போகுது, நீ ஏன்டா இதில் போகிற அப்படின்னா, போன தடவை வரும்போது இது வேற எங்கேயோ போகுதுன்னு சொன்னாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு அதோட கட் ஆயிரும், இதுதான் கிராமத்துக்கு போகிறது அப்படின்னாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம வந்து கரெக்டான ரூட்டாக பார்த்து போகிறோம். ஒருவேளை அந்த அன்னைக்கு இது எனக்கு தெரியாமல் இருந்தோன்னா நான் கண்டிப்பாக அந்த வழியாக தான் போயிருப்பேன். இந்த வழியில் போனோம்னா அப்படியே எங்கேயோ உள்ள சோலைக்குள்ளெல்லாம் போயிட மாட்டேருக்குது. இங்கே பாருங்க, ஒரு மலை பாரு, அனிமல் உட்காந்துருக்கு. சரி, அணில் இது மலை ஜூம் பண்ணால் தெளிவாக கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அது பாட்டு உட்காந்து சுரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் செம சைஸுங்க, பெருசாக இருக்குது. வாழை மட்டுமே பாருங்களேன். ஓகே, இந்த மாதிரி விலங்குகள்லாம் நிறையா இருக்குங்க. அதனால தான் ஒரு நல்ல ஒரு கேமரா வாங்கினா நல்லாவே ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே நான் பயப்படாமலாம் போகிறேன்லாம் இல்லை, கண்டிப்பாக பயம் இருக்குது. காது ரொம்ப ஓப்பனில் இருக்குது. ஏன்னா இப்படி தான் வரும்போது தான் பக்கத்துலேயே தான் யானை இருந்தது, அந்த அம்மா வந்து மிதிச்சிச்சு. ஸோ அந்த நிலைமை யாருக்குமே அமையக்கூடாது. இதுக்குள்ளெல்லாம் ஓடாதீங்கடா, காட்டுக்கோழிங்க, காட்டுக்கோழி ஓடுது. இந்த சரன்னு வரும்போது ஒரு மாதிரி பூஸ் பம்ப்ஸ் ஆகுது அப்படியே. ஏன்னா காடுகளுக்குள்ளே தனியாக போகிறது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். 2-3 பேர் கூட போனீங்கன்னா எப்பவுமே ஒரு சேஃப்டி அப்படின்றது ஒன்று இருக்குங்க. அதே மாதிரி கூட்டமாக போனோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு வனவிலங்குகளும் அவ்வளோ சீக்கிரமாக அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்காது. மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண தான் நினைக்கும். இதை எடுத்துக்கோ. ஏன்னா ஒரு குச்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுங்க. எங்கேயாவது போனோம்னா அட்லீஸ்ட் இதை வச்சு ஊ அப்படின்னு கத்துனா கூட அடிக்கிறதுக்கெலாம் அடிக்க மாட்டோம். பட் ஊ அப்படின்னோம்னா அது மேபி பயந்து ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரடியெல்லாம் பார்த்தீங்கன்னாலே நம்மளெல்லாம் பார்த்தா சம்டைம்ஸ் அப்படியே அட்டாக் பண்ண தான் வரும். கையில் ஏதாவது குச்சிக்கிட்டு வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எஸ்கேப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அதனுடைய டெரிட்டரிக்குள்ளே வர, அதெல்லாம் தப்பு சொல்லவே முடியாதுங்க. அதனால் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக போய்க்கணும். ஆனால் கொஞ்சம் இறக்கம் நல்லா தான் இருக்குது. ஏறும்போது கண்டிப்பாக கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ஏற வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே அப்படியே வனவிலங்குகள் வந்துட்டு போகிற ஏரியா மாதிரி தாங்க இருக்குது. ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. நம்ம தான் கொஞ்சம் பார்த்து போய்க்கணும். நம்ம சுற்றி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா காஃபி.
இதுலேயே இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேலி காஃபி அப்படின்னு ஒரு வெரைட்டி இருக்காமாங்க, வேலி காஃபி அப்படின்றாங்க. ஸோ அது ஒரு சீசன் ஆமாம். நார்மல் காஃபி அப்படி அதுக்கு ஏதாவது ஒரு பேர் சொன்னாங்க, அதுக்கு ஒரு சீசன் அப்படின்றாங்க. ஸோ 2 சீசனில் 2 காஃபி வந்து அறுவடை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாமரம்லாம் இருக்குது உள்ள. அதனால் இந்த 2 சீசனுமே 2 இது இருக்கும். அப்புறம் பலாப்பழம், அதுக்கப்புறம் தேன், இந்த மாதிரி இதெல்லாம் தான் இவங்க அறுவடை பண்ணிக்குவாங்களாமா. விவசாயம், தொழில், அது எப்படி இருந்தாலும் இதை வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ அப்போ அப்படியே நிசப்தமாக இருக்குங்க. பக்கத்தில் ஏதாவது இருந்தால் கூட தெரியாது. மேலே விசாரிச்சதில் வந்து இங்கே எல்லா விலங்குகளும் இருக்காமா. சிங்கத்தை தவிர புலி, காட்டு மாடு, இந்த மாதிரி எல்லா வகையான விலங்குகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதனால் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பார்த்து பத்திரமா தான் நடந்து போய்க்கணும். பாறையா யானையோட முதுகு மாதிரியே தெரிஞ்சுது. சொல்ல முடியாதுங்க இந்த மாதிரி டைம்ல எல்லாம். அது ஒன்றுமே இல்லைனாலுமே சும்மா அப்படியே உணவு தேடி அங்கே இங்கே வருங்க. மேபி தண்ணி ஏதாவது தேடி வரலாம். அதனால் நம்ம எதுவுமே சேஃபாக போகிறது நல்லது. ஏன்னா ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ஃபேமிலி எல்லாருமே கேட்டுக்கிட்டு தான் தான் எல்லாமே நல்லா பண்ணுறீங்க, ஆடியோ மட்டும் ஏங்க இப்படி இருக்குது, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் கேட்க மாட்டேங்குது அப்படின்னாங்க. அதனாலேயே ஆடியோ வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு பட்ஜெட்டை அலோகேட் பண்ணி அதை வாங்கியிருக்கோம். அதனால் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து மறக்காமல் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட ஊருக்கிட்ட வந்துட்டோங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு ஒரு வீடு தெரியுது, அதை தாண்டி ஒரு சில வீடுகள் மட்டும் இருக்கும். அதை அப்படியே பார்த்துட்டு எவ்வளோ தூரம் எவ்வளோ சீக்கிரம் வேகமாக கிளம்ப முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் கிளம்பி ஓடிடலாம். பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு கிணறு, அதுக்கப்புறம் தான் அந்த பக்கம் வீடு ஆரம்பிக்குது. இந்த இடத்துல ஒரு வீடு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே தண்ணி பைப்பில் அப்படியே போய் அந்த தொட்டியில் வந்து இறங்கிக்குது. அந்த வீடு பாருங்கள், அப்படியே எட்ஜில் இருக்குதுங்க. இது கீழே ஃபுல்லாக பள்ளங்க, கீழே வரைக்கும் பள்ளம். அந்த வீடு கரெக்டாக எட்ஜில் கட்டி வச்சுருக்குறாங்க. நிறையா இடத்துல வந்து தண்ணி பஞ்சம் இல்லை, காடுகளுக்குள்ளே இருக்கிறதுனால, அது மலைகளுக்கு இடையில இருக்கிறதுனால மழை பெய்யும்போது வர தண்ணிகளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்று மாதிரி ஒரு சின்ன சின்ன சிற்றோடைய அருவி மாதிரி அப்படியே கிராமங்களுக்கெலாம் வந்து சேர்ந்துருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் கரடியோட வச்சோம். இந்த ஏரியாவில் கரடி அப்படின்றது சர்வசாதாரணம் தாங்க. இது வந்து எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா, இதில் கரண்ட்டு மேபி போடலாம். இருந்ததுமே இதெல்லாம் பார்த்தா யானை உள்ளே வராதுங்க. இதில் கரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யானை வராது. இதை சுற்றியுமே பார்த்திங்கன்னா அந்த கம்பி வேலிகள் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மக்கள் விட்டுட்டு போன வீடுகள், கைவிடப்பட்ட வீடுகள் இதெல்லாம். பாருங்க, சுத்தமாக வீடெல்லாம் ஒன்றத்துக்கு மேலே போயிடுச்சு. ஓடெல்லாம் போட்டு கட்டியிருக்காங்க, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் காலப்போக்கில் அப்படியே வீடுகளை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு வீடு இருக்குது, இங்கே மக்கள் இருக்காங்க. ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா துணியெல்லாம் காஞ்சிட்ருக்கு. கல் பாருங்கள் இப்படியெல்லாம் அடுக்கி வச்சு கட்டியிருக்காங்கன்ட்டு. நல்லா கல்லெல்லாம் நல்லா உடச்சி ஒரு ஷேப்பில் வச்சு அடுக்கி கட்டியிருக்காங்க. அதனால் இத்தனை வருஷம் இந்த இது வந்து இருந்திருக்கு. அப்படி அப்படியே விட்டுட்டாங்க வீட்டே. சும்மா தான் கிடக்குதெல்லாம். எல்லாம் இருக்காங்களா இல்லை வேலைக்கு எங்கேயாவது போயிட்டாங்களான்னு தெரியல, போய் பார்ப்போம். ஸோ சுற்றியும் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸ் ஆனது போட்டிருக்காங்க, மின் வேலி அப்படின்னு தமிழில் சொல்லலாம். ஸோ அந்த பாறைக்கு பக்கத்துலேயே அப்படியே கட்டியிருக்காங்க, அழகாக இருக்குது. ஓ, இது ரொம்ப பழைய காலத்து வீடுங்க.
போய் பார்த்துட்டு வரல, யாராவது இருந்தாங்கன்னா பேசிட்டு வரோம், இல்லைன்னா வீடை மட்டும் காட்டுறேன். நாய் ஏதாவது இல்லாமல் இருந்தால் சந்தோஷம் தான். எல்லா விலங்குகளுக்கும் கால்நடை விலங்குகளுக்கு அங்கே எங்கே ஒரு சின்ன சின்ன பட்டி மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. இதெல்லாம் கோழிகளுக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, சொன்னால ஒரு நாய்க்குட்டி இருப்பான், இல்லாமல் இருந்தால் சந்தோஷம்னு சொன்னான்ல. ஏண்டா வருது வேற, ஆனால் பயமாக தான் இருக்கு. சரி சரி, இதான் அந்த வீடு. அண்ட் தென் அப்படியே காவலுக்கு ஒரு தெய்வம் ஒன்று கூட இருக்குது. ஆனால் அப்படியே அங்கே போய் பார்க்கலாம். போ. ஸோ அந்த காலத்தில் கட்டின கல் வீடு அப்படியே இருக்குது பாருங்கள். இதெல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே கல்லால் தான் கட்டியிருக்காங்க. அப்படியே அது அப்படியே சேர்ந்து மலை மேலே ஏறுது. அப்படியே போடா போடா சொன்னோன்னே கேட்குது, எதுவும் கடிக்காமல் இருந்தால் சரி. பாருங்கள், அப்படியே இந்த இதுக்கு மேலே நாய்க்குட்டி. இதுதான் அவங்களுடைய பாத்திரம் கழுவுற இடம். அண்ட் கொசு வேறு கடிக்குதுங்க. அப்புறம் நாய் கொலைக்கல, ஒன்றும் பண்ணல, அதுக்கு தெரிஞ்சிருக்கும் போல். பாருங்கள் எப்படி கட்டி வச்சுருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் இதான் அவங்க சமைக்கிற இடங்க. இவ்வளோதான், இதான் சமையல் கட்டு. இதில் வந்து மேலெல்லாம் மூங்கில் போட்டு ஏண்டா, அதுக்கப்புறம் மண்ணால் அப்படியே பூசி வச்சுருக்காங்க. அதை பார்க்குறது திடீர்னு பார்க்குற ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி இருக்குதுங்க. அவ்வளோதான், சாப்பாடெலாம் வச்சு சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு அவங்க கிளம்பியிருப்பாங்க. இது அவங்களுடைய பூனாக்குட்டி. ஏண்டா நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்பலாம். ஆனால் இங்கேருந்து பார்க்குறதுக்கும் ஏரியாவில் வேறு மாதிரி இருக்குது. இதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் இல்லை, முன்னாடியே எல்லாம் அரிச்சு போய் தான் கிடக்குது பாருங்கள். இது கீழே வீடெல்லாம் இருக்குதுங்க, தெரியுதா? ஒரு சில வீடுகள்லாம் சுற்றி இருக்குது. சரி, நம்ம அப்படியே கிளம்பலாம். அவ்வளோதாங்க, இப்படியே அந்த ஓரத்துலேயே அப்படியே நடந்து போய்க்கலாம். என்ன ஒரு நல்ல ஒரு விஷயம்னா, இவங்களுக்குலாம் கரண்ட் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க அரசாங்கம். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அதனால் அங்கேயே நின்று பார்க்குது பாருங்கள். அது பின்னாடி இருக்கிற மலைகள் எல்லாம் தாண்டி போனால் நிறைய கிராமங்கள்லாம் இருக்குங்க. ஆனால் எதுவுமே தெரியறதில்ல. சரி, ஓகே, இன்னும் ஒரு சில வீடுகளை மட்டும் பார்த்துட்டு அப்புறம் அந்த வீடியோவை அப்படியே கட் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம அப்படியே அடுத்த கிராமத்துக்கு நிறைய கட்டிடலாங்க. நேரம் மூஞ்சி மேலே பட்டிருக்கும். ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வீடுகள் கட்டியிருக்காங்க. மறுபடியும் கொஞ்சம் சோலைகளுக்குள்ள அப்படியே கீரை இறங்கி போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கத்தில் ஒரு வீடு இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த காஃபி வந்து அரைச்சி காய வைக்கிற ஏரியாலாம் இருக்குதுங்க. எடிட் பண்ணிக்க வேண்டியதான். அம்மா போகும்போது தடி குளிக்குது. ஸோ இதுதாங்க அவங்க காஃபி இதெல்லாம் அரைச்சி காய வைக்கிற ஏரியா. அப்படி அப்படியே காய போட்டுருவாங்க, அவ்வளோதான். காய்ஞ்சதுக்கப்புறம் எடுத்து இது பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் கிலோ 100 ரூபாய்க்கு தான் போகுமாமாங்க. ஒரு வேளை நம்ம உடச்சி ஒயிட் கலராக ஆச்சுன்னா அதுதான் வந்து ரேட் அதிகமாம்மா. ஆனால் மிஷின் இருக்குது, அப்படியே உடைக்கலன்னு தெரியல. ஆனால் சில இதெல்லாம் உடச்சிருக்காங்க, தெரியுதுங்களா? அங்கே உடைச்சாலும் இப்படி தூள் தூளாக போயிருதாட்டிருக்கு. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்டா இங்கே இருக்கிற பழம் வந்து இப்போ தான் காயப்பட்டிருக்காங்க. இதுதான் அவங்களுடைய தொழிலாகவே போயிட்டுருக்கு போல். சரி, ஓகேங்க, அப்படியே நம்ம அந்த கிராமத்துக்கு போவோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வச்சுருக்காங்க. இதில் வர வருமானத்தை வச்சு தான் அவங்களுடைய குடும்பத்தை வந்து ஓட்டிக்கிறாங்க. சரி, ஓகே, அப்படியே நம்ம சில வீடுகளை போய் பார்த்துட்டு வருவோம். அண்ட் அவங்களோட இன்னொரு முக்கியமான தொழில் வந்து இந்த பஞ்சும் கூட, இலவம் பஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்க, அந்த பஞ்சுகளை வந்து கலெக்ட் பண்ணி இதிலெல்லாம் அடித்து உடச்சிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன்.
மேலெல்லாம் பஞ்சு மரம்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இதுலேருந்து வர பஞ்சுகள் அப்புறம் காடுகளுக்குள்ளே கலெக்ட் பண்ணுற பஞ்சுகளை எல்லாம் எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணி கொண்டு போய் கடைகளுக்கு விற்றா அது ஒரு காசு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, அப்படி இப்படியே போட்டு வச்சுருக்குறாங்க. அவ்வளோதான் இலவம் பஞ்சு. சரி ஓகே, நம்ம அப்படியே கிளம்புவோம். நிறைய தான் அங்கங்கே கிடக்குது. ஒருவேளை காற்றுக்கு போயிடுச்சுன்னு தெரியல, ஏன்னா சுற்றியும் நிறையா கிடக்குது. அங்கங்கே காய போட்டு எடுத்து சேல் பண்ணிக்குவாங்க போல். சரி ஓகே, நம்ம கிராமத்துக்குள்ளே போவோங்க. அடுத்தடுத்து ஆனப்பள்ளம் ஒரு சீரீஸ் போடலான் இருக்குங்க. இப்போ போயிட்டு கடைசியில் எல்லா கிராமத்தையும் ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். உங்களோட சஜஷன் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். அப்படியே அடுத்தடுத்த விடுமுறைகளில் கொஞ்சம் வந்து வெளியில் போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. காஃபி பீன்ஸ் எல்லாமே இன்றைக்கி வச்சு தருந்தாங்க. அதுக்கப்புறம் கிராமத்தில் ஒரு சில ஏரியா வந்து ரீச் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் வீடுகளை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு கிளம்புவோம். எனக்கு இந்த வீட்டில் தான் ஜானகியமாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் முன்னாடி இருந்தாலும் இடிச்சிட்டாங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மண் வீடு தான், மண் வீடாக தான் இருக்குங்க. இங்கே ஒரு சில வீடுகள் இருக்குது. இங்கே வீடு கட்டுறதுக்காக அப்படியே பள்ளமெல்லாம் தோண்டி வச்சுருக்காங்க, கல்லெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வீடு கட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேங்க. இங்கே தான் இருக்காங்க இந்த நாளாக. அண்ணா வரலாங்களா? என் காஃபி பீன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. சரி பார்த்தீங்கன்னா டை எங்க கிச்சன் நினைக்கிறேன். ஆனால் அதுக்குள்ளேயே போய் மேய்ஞ்சிட்ருங்க. சும்மா நான் அப்படியே கிராமமாக பார்த்துட்டு போகலான்னு வந்தேங்க. போன தடவை வரும்போது இந்த தடவை எல்லாம் வேறு மாதிரி இருந்ததுங்கன்னா, அதெல்லாம் அங்கே தொட்டி எல்லாம் இருந்த மாதிரி இருந்துச்சுங்க இந்த ஏரியாவில் எல்லாம். அப்படிங்களா? இது கீழே வீடுகள்லாம் இருக்காங்கண்ணா? எத்தனை வீடு இருக்குங்க? அவ்வளோதாங்க. இந்த வெள்ளரிக்கோம்பையில் மொத்தம் எத்தனை வீடு இருக்குங்கண்ணா? 10 வீடு தான் இருக்குங்க. குடும்பம் 10 குடும்பம் தான் இருப்பாங்களா? சரி 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 சரிங்கண்ணா. இந்த பஞ்சு இதெல்லாம் நீங்களே உடச்சி விற்றுடுவீங்களாங்கண்ணா? அந்த களத்தில் போட்டுருக்கு பஞ்சு அதுக்கு தான் போட்டிருக்கீங்களா? காஃபி கூட கொஞ்சம் பஞ்செல்லாம் கிடந்துச்சு இல்லைங்கண்ணா? ம் சரி சரிங்கண்ணா. இப்போ இந்த ஏரியாவில் யானையில் ஒன்றும் இல்லைங்க, பலாப்பழத்துக்கு தான் வருங்க. சரி சரி சரிங்க. இதெல்லாம் இப்போ ரெடி பண்ணுறீங்களா? முன்னாடி வெறும் தடையாக கிடந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி சரி சரி. இதெல்லாம் நீங்கள் எங்கேருந்து இந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க? காடுகளுக்குள்ளே இருக்கிறத கல்லை எடுத்து நீங்களே உடச்சிக்கிட்டீங்க. இது மேலே காங்கிரீட் மட்டும் போட்டு விடணுங்க. அது நீங்கள் அங்கே இருந்தால் சுமந்துக்கிட்டு தான் வரணும். சரி சரி சரிங்கண்ணா. இதெல்லாம் இப்போ இடித்து கட்டினீங்களா இதெல்லாம்? சரி சரி. மேலே இருக்கிறது மட்டும் அப்படியே இடித்து கட்டியிருக்கீங்க. வேறு இப்போ ஏதாவது விவசாயம் பண்ணுறீங்களா? இந்த பஞ்சு காஃபி டீ இந்த மாதிரி தாங்களா? காஃபி மட்டும்தான். நீங்கள் எஸ்டேட் வேலைக்கெல்லாம் போவீங்களா இல்லை இங்கே தான் இங்கே இருக்கிற வேலை தானுங்களா? வேலைக்கு போயிடுவீங்க. சரி சரி சரிங்க. நாங்கள் அன்றைக்கி வரும்போது பயந்து தான் வந்தோம். அப்புறம் இங்கேருந்து கீழேருந்து நம்ம ஆட்கள் தான் மேலே போனாங்க. போகும்போது அவங்களோட தான் சேர்ந்து போனாங்க. சரி சரி. அப்படியே அந்த வீடெல்லாம் பார்த்துட்டு வரேங்கண்ணா. உங்கள் பேருங்கண்ணா? விவேகானந்தன். பேர் பயங்கரமான பேருங்கண்ணா. சரிங்கண்ணா வரேங்க. டேய் மொத்தம் ஒரு 7லேருந்து 10 குடும்பம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அவங்க அப்படி இங்கே இருக்கிற விவசாயத்தை பார்த்துட்டு காடுகளை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது வயசானவங்க அப்புறம் பொம்பளை ஆட்கள் இவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து இங்கே இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிறாங்க. அப்புறம் இந்த ஆண்கள் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் தோட்டத்து வேலை இந்த மாதிரி மற்ற வேலைகளுக்கெல்லாம் போய்
காசு சம்பாரிச்சுக்கிறாங்க, வேறு வழி இல்லை அப்படின்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், எப்படிப்பட்ட வீடு ஃபுல்லாகவே மண்ணால் தாங்க இருக்குது. மண், கல் அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் மண் சரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கும் வேறு எதுவும் அதாவது வீட்டு மேலே விழுகாமல் இருக்கிறதுக்காக கல் இங்கே ஒரு லேயர் கட்டியிருக்காங்க, ஏன்னா அங்கே ஒரு லேயர் அப்படியே ஃபுல்லாக கட்டியிருக்காங்க. தண்ணியாக வந்தாலும் வெறும் தண்ணி மட்டும் வந்து வரைஞ்சி போகிற மாதிரியும், கல் ஏதாவது வந்து கல்லோ மண்ணோ வந்துச்சுன்னா அப்படியே இதிலே ஃபில்டர் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஏன்னா இது பாருங்கள், இந்த கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த கல் இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த கேப்பில் வந்து தான் விழுந்துருக்கு. ஸோ அதனால் வந்து பாதுகாப்புக்கு அப்படி வச்சுருக்காங்க. நம்மளுக்கெல்லாம் தோணுமா? யோசிச்சு பாருங்கள், எந்த மாதிரிலாம் யோசிப்போம்னே தெரியாது. ஆனால் இவங்க கரெக்டாக யோசித்து அந்த கல்லை எல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. பாருங்கள், எல்லாம் இந்த இடத்துல இருந்து எல்லாமே அப்படியே விழுந்திருக்கு. அப்படியே அப்பப்போ டேஞ்சர் தான் எல்லா இடமுமே. இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஏரியாஸ் தான். அதுக்குள்ளே அவங்க அப்படியே இது பண்ணிக்கிறாங்க. இவங்களே பாருங்கள், விழுந்து வெட்டியிருக்காங்க, மண்ணை வெட்டியிருக்காங்க. மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக குடஞ்சி அதை வந்து வீடுகளுக்கு பூசுறதுக்காக வச்சுருக்காங்க. அப்பா செம்ம டைட்டாக இருக்குங்க மண். எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியலங்க பாருங்க. அதனால தான் வீடு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மண்ணை ஈரமாக தாங்க இருக்கு, ஆனால் வெட்டி எடுக்க முடியலைங்க. ஐ மீன் கையில் நம்மளால் நார்மலாக மண் எடுக்கிற மாதிரி எடுக்க முடியலைங்க. பாருங்கள் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க, ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி மண்ணை அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணி அந்த மண்ணை எடுத்து தான் வீடுகளுக்கு பயன்படுத்துகிறாங்க. வீடு கட்டுறதுக்கு, மேலே பூசுறதுக்கு, அதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேலே இருக்கிற அந்த மண்ணெல்லாம் மறுபடியும் ரீசெண்டாக பூசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரீசெண்டாக பூசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இதெல்லாம் சும்மா அங்கே மட்டும் ஒயிட் அப்படியே சும்மா தொட்டுட்டு போயிருப்பாங்க. இந்த கல் இப்போ ரீசெண்டாக தான் விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கல் இந்த கல் எப்போ வேணாலும் விழுகலாம். இந்த ஏரியாவிலேருந்து இப்போ தான் ஒரு கல் ஃப்ரெஷ்ஷாக விழுந்திருக்கு. அந்த காலத்து மரத்தில் இருக்கிற ஜன்னல் எப்படி இருக்கு பாருங்க. அவ்வளோதாங்க. இந்த ஏரியா வந்து வீட்டோடைய பேக் சைடு. இது அங்கே சமைக்கிற இடம்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த சைடில் பாத்ரூம் வச்சுருக்காங்க. அண்ட் இதுலேயுமே ஸ்டெப்பாக கட்டியிருக்காங்க பாருங்கள். தண்ணி வந்து உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கட்டியிருக்காங்க. மாரி போயிடலாமா? சரிக்கு இது விட்டுரு போகிறாடா, அதெல்லாம் விட மாட்டேன் போடா. ஓகே, ஆனால் தண்ணி வசதி அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லா இடத்துக்கும் எல்லா வீடுகளுக்கும் அப்படியே ட்ராவல் ஆகுதுங்க. வீட்டை பாருங்கள், தொட்டால் சுருங்கி இல்லைன்னா தொட்டா சுணுங்கி. அவ்வளோ வெக்கம், அவ்வளோ வெக்கம் உங்களுக்குலாம். இப்போ எல்லாமே சுருங்கிடும். கிராமமெல்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக தாங்க இருக்கு. எங்கடா இருக்க இதெல்லாம் இப்போல்லாம் இந்த மாதிரி ஏரியாவில் தான் பார்க்க முடியுதுங்க. அவ்வளோதான், அப்படியே தொட்ட உடனே அப்படி சொல்லுவோம். இயற்கை தனக்குள்ளே வேறு மாதிரியில் வச்சுருக்கு. ஓகே, நம்ம இந்த வழியில் வந்ததுனால தாங்க யாருமே இல்லை, சும்மா அப்படியே பார்த்துட்டு போகலாங்க. அவ்வளோதாங்க, இருக்கிறத அப்படியே வச்சுக்க வேண்டியதான். அண்ட் இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக பின்னாடி ஒரு கேட்டு வச்சுருக்காங்க. எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க பாருங்கள் ஏரியாவை. இங்கேயே சமைச்சிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இதில் அப்படியே இங்கேயே உட்காந்து கூட சாப்பிட்லாம். ஆனால் செமையாக இருக்குது ஏரியாலாம். இந்த ஏரியாவில் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்து தூங்கினோம்னா அப்படியே சொர்க்கத்தில் தூங்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரி இருக்குது எனக்கு இப்போது. இங்கே இருக்கிறவங்களுக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும், தூங்குறது இல்லை, வாழ்கிறது மற்ற அன்றாட தேவைகள் செலவு இதெல்லாம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். பட் சம்ஹவ் அவங்க வந்து ஒரு ஹெல்த்தியான ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கல. நம்மளுக்கு அப்படி தான் தோணுது, அப்படி தான் இருக்கும். ஏன்னா இயற்கை அன்னை வந்து நம்மளை எப்போவுமே கைவிட மாட்டாங்க. நம்மளை எப்போவுமே பாதுகாப்பாக வச்சுக்குவாங்க. சந்தோஷமாக வேணுங்கிறத கொடுத்து போதுங்கிற வாழ்க்கையை வந்து கொடுப்பாங்க. அது இந்த வகையில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான மக்கள் தான் இவங்கெல்லாம். வீடு வேறு லெவலில் இருக்குதுங்க. கிடைக்கிற சின்ன சின்ன அட்டைகள்
அப்புறம் ஓடு எங்கெல்லாம் ஒழுகுதோ அங்கெல்லாம் மட்டும் அப்படியே அடைச்சிக்கிறாங்க. அப்படியே அந்த மக்கள் இருக்காங்க. எப்படி எல்லாம் இடிஞ்சு போய் கிடக்கு பாருங்க. அநேகமாக இந்த மண் தான் அவங்க இப்போது அந்த பக்கத்தில் இருந்து எடுத்திருக்காங்க இல்லையா, அந்த மண்ணை வச்சு இங்கே கொஞ்சம் பூசியிருக்காங்க. ஆனால் எதுவுமே பாருங்கள் அப்படியே ஒரு மாதிரி நிற்க மாட்டேங்குது, ஆடுது. ஆனால் அது விழுந்துடும் கண்டிப்பாக. இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணியாக வச்சு கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் பேட்ச் ஒர்க்லாம் பார்த்தாங்கன்னா இன்னும். ஏன்னா அங்கே வந்து இருகலாக இருக்கா, இங்கே நம்ம தண்ணியெலாம் வச்சு ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அது வந்து கட்டணும். அப்படி கட்ட முடியல அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக இடிகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ பாருங்கள், காஃபி தான் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த ஏரியா எல்லாமே போயிடுச்சுங்களா, இது எல்லாமே அவங்க பூசுவாங்க மறுபடியும். இந்த ஏரியாலாம் அப்படியே பூசுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டியிருக்காங்க. ஆனால் அதுவே டேஞ்சர் தாங்க. இப்போ கீழ் சைடு வெட்டிட்டாங்க. இப்போ அப்படின்னா மேலே இருக்கிறது வந்து ஈஸியாக அடுத்த மலைக்கோ அதுக்கோ கரைஞ்சி விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க இந்த ஏரியாவிலேருந்து தான் வெட்டி தான் கட்டியிருப்பாங்க இந்த வீட்டையெல்லாம். இருந்தாலும் வேறு எங்கேயாவது எடுத்துருக்கலாம். இது எந்த அளவுக்கு சேஃப்னு எனக்கு தெரியல. ஓகே, மக்களுக்கு தெரியும் அவங்க எப்படி வாழணும் என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியும். அது இப்போ தான் அவங்க பார்த்துக்குவாங்க. வா, இந்த செடி என்னன்னு தெரிஞ்சதுன்னா யாராவது சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியுது, நல்லா வாசம் அடிக்குதுங்க. ஆனால் செம வாசங்க. சரி ஓகேங்க, நான் அப்படியே கீழே இருக்கிற அந்த சில வீடுகளை மட்டும் அப்படியே சும்மா போய் எட்டி பார்த்துட்டு வேம கிளம்பலாம். இன்றைக்கி எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க. பிகாஸ் இது வந்து டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை வந்திருக்கோம். அவங்க சண்டே மட்டும்தான் அதாவது பொருள் வாங்குறதுக்கு மேலே போவாங்க. அப்புறம் மற்றவங்களாம் வீட்டில் இருப்பாங்க. இல்லைன்னா மக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாமே வேலைக்கு போயிடுவாங்க. ஈவினிங் வந்து ஒரு 5 to 6 இல்லைனா ஒரு 4 o'clock, யானை எல்லா டைம்லலாம் 4 o'clock வந்துடுவாங்க. இல்லைனா 5 to 6 ஆயிரும் அவங்களாம் திரும்பி வர்றதுக்கு. அதனால் இன்றைக்கி யாருமே இல்லை. அதனால் நம்ம அப்படியே வீடுகளை மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம். நம்ம இப்படியே தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க போகிறோம். நிறையா நினைவுகளை சேகரித்து வச்சுருக்கோம். நிறையா மக்களை நம்ம வந்து சம்பாரித்து வச்சுருக்கோம். நல்ல உள்ளங்களை சம்பாரித்து வச்சுருக்கோம். பாருங்கள் இவ்வளோ பெரிய மலைங்க. நானே மறந்துட்டாலும் ஞாபகப்படுத்துங்க. கண்டிப்பாக வந்து இந்த மக்களுடைய வாழ்க்கையை இன்னொரு தடவை பார்த்துட்டு எப்பேற்பட்ட வீடுங்க. இந்த வீடு சொல்லுங்கள் அதனுடைய வயசு என்னன்னு, அதாவது இந்த கிராமத்தோட வயசு என்ன அப்படின்றது இந்த வீடு சொல்லுங்கள். எப்படி இருக்கு பாருங்கள் வீடு. வெறும் மண் கல் அப்படியே கட்டியிருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க. பா, பாருங்க, இதுதான் கதவுங்க. இது முன்னாடி கதவு. அதை தாண்டி அப்படியே போனீங்கன்னா உள்ள ஒரு கதவு வச்சுருக்காங்க. அந்த காலத்து கதவு. பா, யாருமே இல்லையா, அதனால் நம்ம உள்ளேலாம் போக வேணாம். சும்மா சுற்றி இந்த ஏரியாலாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். அந்த காலத்து ரெங்கு பெட்டி பாருங்கள். இதை வந்து இரும்பு பெட்டின்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல இது வந்து ரெங்கு பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படி சொல்கிறாங்களா எனக்கு தெரியாது சத்தியமாக. ரெங்கு பெட்டி அப்படின்னு நான் சின்ன வயசில் இருக்கும் முதல்ல கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்குள்ளே தான் நம்மளுடைய துணி இதெல்லாம் வச்சு வெளிநாட்டுக்கு எங்கேயாவது வெளியூருக்குலாம் போகிறதா இருந்ததுன்னா இதுக்குள்ளே துணியெல்லாம் வச்சு ஹாஸ்டலுக்கு இந்த மாதிரிலாம் பயன்படுத்தியிருக்காங்க. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம்லாம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்லேயே ஒரு பெரிய ரெங்கு பெட்டி இருந்ததுங்க. அந்த ரெங்கு பெட்டியில் தான் புது துணி, கொஞ்சம் பட்டு துணி இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் தான் எல்லாமே மாறி பிளாஸ்டிக் அப்படி இப்படி வந்துருச்சு. ஆனால் அப்போல்லாம் இந்த ரெங்கு பெட்டி தான் எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஏதாவது எங்கேயாவது வெளியூர் போகிறாங்கன்னா அப்படியே பிடிச்சி தூக்கிட்டு அப்படியே போவாங்க வெயிட்டோட. நல்ல ஒரு அனுபவங்க. இதுக்கு கீழேலாம் மக்களுடைய காடுகள் அப்படி தான் வச்சுருக்காங்க. இது மேலே எப்படி காய வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. இதுலலாம் காஃபிலாம் காய வச்சுருக்காங்க. என்னடா இது, மேலே எப்படி ஏறி இருப்பாங்கன்னு தெரியல. ஒருவேளை தகரத்தில் வச்சு அப்படியே போட்டாங்களா இல்லை தகரத்து மேலே அப்படியே வீசிட்டாங்களா அப்படின்றதே தெரியல. பாருங்கள் எப்படி காய வச்சுருக்காங்கன்னு. அந்த மாதிரி தான் கடைசி வீடாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு இவங்க அந்த மிஷினில் போட்டு காஃபியை வந்து ஸ்கின் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. இதுதான் வந்து அவங்க சொன்ன அந்த 400 சம்திங்
அவ்வளோ ரூபாய்க்கு போகும்னு நினைக்கிறேன். இதிலே தரம் பிரிப்பாங்க எப்படியா இருந்தாலும். இதெல்லாமே கொஞ்சம் இதானதுக்கப்புறம் உள்ளேருந்து தான் வருது காஃபி. பாருங்களேன், இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற காஃபி. செமையாக இருக்குது பாருங்கள். வாவில் ஜன்னலை வந்து அப்படியே மண்ணெல்லாம் வச்சு அடைச்சிட்டாங்க. நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே டிசைன் மாதிரியே இருக்குது பாருங்கள். இங்கே ஒரே ஒரு ஓட்டை மட்டும் விட்டுருக்காங்க காற்றுக்கும் வெளிச்சத்துக்கும். அதை மற்றதெல்லாம் வந்து அப்படியே அடைச்சிட்டாங்க. என்னெல்லாம் பண்ணுறாங்களே, நம்மளோட படுபயங்கரமாக யோசிப்பாங்க போலையே. பாருங்கள், பஞ்சு அப்படியே அதுலேயே அப்படியே ஸ்டாக் வச்சுட்டாங்க. என்னென்னா ஒரு சில நேரத்தில் நல்ல ரேட்டுக்கு போகும், ஒரு சில நேரத்தில் ரொம்ப மட்டமாக தரமற்ற ரேட்டுக்கு கேட்பாங்க. அதனால் கொடுக்க மனசு இல்லாமல் அப்படியே வச்சுட்டாங்க. சரி, ஓகேங்க, நான் அப்படியே கிளம்புவோம். சேர்ந்து தான் நாங்கள் வெள்ளரி கோம்பை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு கீழே போனால் அப்படியே தோட்டங்களுக்கு போயிடும். இன்னும் நம்ம அங்கெல்லாம் போக வேண்டாம், ஏன்னா அதெல்லாம் நம்மளுக்கு சேஃபான அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிராமங்கள் அந்த மாதிரி இருக்குங்க. அதனால் எல்லாமே உங்களுக்கு வந்து கொண்டாந்து காட்டணும் அப்படின்றதுனால தான் கொஞ்சம் லென்த்தியாக போச்சு. ஏன்னா இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோவை லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே வந்து ஹைப் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குங்க. அந்த ஹைப்பில் கொடுத்தா மேபி நம்மளுடைய சேனல் இன்னும் வீடியோ நல்லா ஹைப் ஆகும்னு நினைக்கிறேன். அது போட்ட ஒரு நாள்லேயே என்னவோ அதை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு அந்த ஹைப்பை மட்டும் கொடுத்துருங்க, நிறைய பேருக்கு போய் சேரட்டும். நம்ம சேனல் பேர் மாற்றினது எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஐ வில் மீட் யூ வித் மை நெக்ஸ்ட் சூப்பர் டூப்பர் வீடியோ. அன்டில் டாடா பாய். பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல். காடுகளுடைய சத்தமே சத்தம் தாங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா பாய்.